அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நமது வேதிக் மேத்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த வகுப்புல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா 11ஆல் பெருக்குதல், 11ஆல ஒரு எண்ணை பெருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இரட்டை இலக்கம், 3 இலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கம், இப்படி வரிசையா பார்த்தோம். 8 இலக்கம் வரை நாம பார்த்தோம். அது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வகுப்புல நாம பார்க்க இருக்கிறது 111ஆல் பெருக்குதல். இப்ப ஒரு எண்ணை 111ஆல் நாம பெருக்குனா எவ்வளவு எளிமையாக வேத கணிதத்தில நாம பெருக்க முடியும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இரட்டை இலக்க எண்களை 111ஆல் பெருக்குனா எப்படி அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தடுத்து 3 இலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கம் வரை நாம பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப எளிமையா வேத கணிதத்துல புரியக்கூடிய அளவுக்கு நான் இப்ப சொல்லித்தர போறேன். எதையுமே நீங்க விட்டுறாம பாருங்க. அப்பதான் இதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியும், மாஸ்டர் ஆக முடியும். நம்ம 2 இலக்க எண்ணோட ஆரம்பிப்போமா? வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல இரட்டை இலக்க எண்ணில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 27 அப்படிங்கிற ஒரு எண்ணை 111ஆல் பெருக்குனா எப்படி நம்ம வேத கணிதத்துல எளிமையா பெருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். சரியா? இப்ப இன்னுமே நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட், பொதுவா நாம பள்ளிக்கூடங்கள்ல செய்யக்கூடிய கணக்குகளை நம்ம போட்டு பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்ப நேரடியாவே நம்ம எவ்வளவு எளிமையா இதை பெருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடந்த முறை 11ஆல் பெருக்கிறப்ப என்னன்னா, அடுத்தடுத்த எண்களை நாம பெருக்கிக்கிட்டே போனோம். இந்த 111ஆல் பெருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதே முறைதான், ஆனா 2 முறை நாம அதை செய்யணும். அது எப்படி செய்யறதுங்கிறத இப்ப சொல்லித்தரேன். ஒரு 3 இரட்டை இலக்க எண்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எளிமையா அது புரிஞ்சிடும். இந்த 7 நாம அப்படியே இறக்கிக்கிறோம். இந்த 7ஐயும் 2ஐயும் கூட்டுறோம். 7ஐயும் 2ஐயும் கூட்டினால் 9. இப்ப மறுபடியும் இந்த 2 அப்படியே இறக்கிட்டோம். 11 இருந்தா, இப்ப 111 இருக்கிறதுனால 7ஐயும் 2ஐயும் கூட்டி இங்க 9 போட்டோம். மறுபடியும் ஒரு முறை இந்த 7ஐயும் 2ஐயும் கூட்டி இங்க போடுறோம் 9. இப்ப இந்த 2ஐ வழக்கம் போல இங்க இறக்கிறோம். 2997 என்பது இதற்கான விடை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இன்னொரு தடவை சொல்றேன். இந்த 7 நாம அப்படியே இங்க இறக்கிறோம். இந்த 7ஐயும் 2ஐயும் கூட்டுறோம் 9. 111 என்பதனால் மற்றொரு முறை கூட்ட வேண்டும். 7ஐயும் 2ஐயும் மற்றொரு முறை கூட்டி 9ன்னு போட்டுறோம். இந்த கடைசியாக இறுதி எண்ணா இருக்கிற இந்த 2ஐ நம்ம அப்படியே இறக்கிடுறோம். இப்ப இன்னொரு உதாரணத்தோட பார்ப்போம். இப்ப உதாரணம் 2, 67 பெருக்கல் 111. இப்ப இதுலயும் அதே போல 7 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். இந்த 7ஐயும் 6ஐயும் கூட்டுறோம். 7ஐயும் 6ஐயும் கூட்டினால் 13. அதற்கான 3 நாம இப்படியே இங்க வச்சுக்கிறோம். அந்த 1 நம்ம இங்க பக்கத்துல வச்சுக்கிறோம். மறுபடியும் 7ஐயும் 6ஐயும் கூட்டுறோம். ஏன்னா 111 இருக்கிறதுனால 11னா கூட்ட தேவையில்லை. 11ஆல் பெருக்கும் பட்சத்தில் கூட்ட தேவையில்லை. 111 இருப்பதனால் மறுபடியும் ஒரு முறை கூட்டுறோம். 7ஐயும் 6ஐயும் மறுபடியும் கூட்டினா 13. மீதம் இருக்கும் இந்த 1ஐ கேரி ஓவர் பண்றோம். 7 13 1 14. மீதம் 1. அதை இந்த 6ஓடு கூட்டுறோம். 6ஐயும் 1ஐயும் கூட்டினால் 7. பாருங்க, 7437 என்பது 67 பெருக்கல் 111 என்பதற்கான விடை. 7ஐ அப்படியே இறக்கிறோம். 7ஐயும் 6ஐயும் கூட்டுறோம் 13. மீதம் 1. திரும்பி 7ஐயும் 6ஐயும் கூட்டுறோம் 13. அந்த மீதம் இருக்கும் 1 கூட்டினால் 14. அதில் மீதம் 1 இருக்கும். அந்த 6ஐயும் 1ஐயும் கூட்டினால் 7. இனி ஒரு கணக்க, இரட்டை இலக்க எண்களில் பெரிய எண் எது? 99. அதை நம்ம பார்த்தோம். 3வது உதாரணமாக 99 பெருக்கல் 111. இப்ப இதையும் பார்க்கலாம். 9 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். 9ஐயும் கூட்டினால் 18. 8 அப்படியே போட்டுடுறோம். மீதம் 1. மறுபடியும் 9ஐயும் கூட்டுறோம் 18. இந்த 1ஐயும் கூட்டினால் 19. மீதம் 1 அப்படியே இருக்கு. இந்த 9ஓட இந்த 1ஐயும் கூட்டி 10. 10989 என்பது 99 பெருக்கல் 111 என்பதற்கான விடை. புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்ப நாம 3 இலக்க எண்ணுக்கு ஜம்ப் ஆகும். சரி, இப்ப 3 இலக்கத்துக்கு வர்றோம். 2 இலக்கம் பார்க்குற வரை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை.
இந்த 3 இலக்கத்தில் எந்த மாதிரி நாம் இந்த கால்குலேஷனை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அதற்கு முன்னாடி அதற்கு ஒரு சின்ன மெனக்கடல், ஃபார்முலா கூட சொல்லிக்கலாம், ரூல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதுதான் விதி. பாருங்க, இந்த 5 நம்ம அப்படியே இறக்குறோம், அதை 1ன்னு வச்சுக்கிறோம். முதல் ரூல் என்னது? 1. இந்த 1 நம்ம அப்படியே இறக்குறோம். அடுத்தது 1ஐயும் 2ஐயும் கூட்டுறோம். அடுத்தது அதை 2ன்னு வச்சுக்கலாம். அதை 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 3 எண்களை கூட்டணும். அடுத்தது என்ன பண்ணணும்? 5, 3, 2 இப்படி 3 எண்களை கூட்டுறதுனால 3ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 எண்களை கூட்டுவதற்கு இடம் இருக்காது. அப்ப மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டே வரலாம், 2, 1ன்னு. இப்ப இந்த ரூல்ஸ் பிரகாரமே நம்ம இதை போட்டு பார்ப்போம். எளிமையாக தான் இருக்கும், பார்க்குறப்ப தான் கஷ்டமா இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஹார்ட் அன்டில் வி லேர்ன். நாம் கற்றுக்கொள்ளும் வரை அனைத்து விஷயங்களுமே கஷ்டம்தான். கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு எளிமையா அப்படின்னு நாம நம்மளையே வியந்துக்குவோம். இப்போ நம்ம இதை பார்க்கலாமா? பாருங்க, இந்த முதல் ரூலை எடுத்துக்கலாம், 1. அப்போ இந்த 5 நம்ம அப்படியே இறக்கிறோம். பாருங்க, இது 3 இலக்க எண், 111ஆல் பெருக்கிறோம். அதற்கான ரூல் 1 2 3 2 1 1 2 3 2 1 அப்படிங்கிற ரூலை இப்போ இங்கே வச்சிருக்கிறோம். இந்த 5 நம்ம அப்படியே இறக்கிறோம். அடுத்தது வழக்கம் போல தான் இந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். அப்போ இந்த 2 முடிஞ்சிருச்சு. 5ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். 5ஐயும் 3ஐயும் கூட்டினால் 8. 5ஐயும் 3ஐயும் கூட்டினால் 8. இப்போ அடுத்து பாருங்க, இங்க 3 எண்ணு வேணும். இப்போ 3 எண் எங்க இருக்கு? இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். மேல் பக்கம் இங்க போட்டாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 3 எண்கள் 5, 3, 8, ஒரு 2, 5, 3, 8 ஒரு 2ஐயும் கூட்டினால் 10. இதுல ஏற்கனவே எதுவும் மீதம் இல்லை. அதனால அந்த 10க்கான சைஃபரை நம்ம அப்படியே போடுறோம், மீதம் 1 வச்சுக்கிறோம். இப்போ இந்த 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 மேலே பாருங்க. இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கணும். 3ம் 2ஐயும் கூட்டுறோம். 3ஐயும் 2ஐயும் கூட்டினால் 5, மீதம் 1 இருக்கு, 6. இப்ப அடுத்து 1 தான் இருக்கு, 1. அப்ப இந்த முதல் இலக்கம், இந்த 2 மீதம் எதுவும் இல்லாததுனால இந்த 2 நாம அப்படியே இறக்கிறோம். பாருங்க, 235 பெருக்கல் 111க்கான விடை 26,085 அப்படிங்கிற விஷயத்த நாம இப்ப பார்த்துட்டோம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, 1 2 3 2 1 அப்படிங்கிற பிளேஸ்ல நம்ம பெருக்கிக்கிட்டே வரோம். 5 அப்படியே இறக்கிறோம். 5ஐயும் 3ஐயும் கூட்டினால் 8. அதுல மீதம் இல்லை. திருப்பி 3, 5ஐயும் 3ஐயும் 2ஐயும் கூட்டுறோம். 5 3ம் 8, ஒரு 2 10க்கு சைஃபர், மீதம் 1. திருப்பி 2 ஸ்தானத்துக்கு வர்றோம். திருப்பி இங்க பாருங்க, 3ஐயும் 2ஐயும் கூட்டுறோம். அந்த 1 சேர்த்துக்கிறோம், 6. அப்ப இந்த 2 மீதம் இல்லாததுனால அதை அப்படியே நாம இறக்கிறோம். இப்ப இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இந்த ரூல் அங்க அப்படியே இருக்கட்டும். இப்ப நாம இரண்டாவது உதாரணம் 3 இலக்க எண்கள்ல பாருங்க, 6 7 8 பெருக்கல் 111. இதை சேம் ரூல்ஸ். முதல்ல இந்த 1 அப்படியே இறக்கிறோம். 8. இப்ப அடுத்து 2 பாருங்க, 2. 8ஐயும் 7ஐயும் கூட்டினால் 15. 15 அப்படியே வச்சிடறோம். அதுல ஒரு மீதம் 1 இருக்கு, அதை இங்க வச்சுக்கிறோம். அடுத்து 3 இலக்கம் பாருங்க, 1 2 3. 8ம் 7ம் 15, ஒரு 6 21. இந்த 1ஐயும் கூட்டினால் 22. இந்த 22க்கு 2 போட்டுறோம், மீதம் 2 நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து 2 இங்க பாருங்க, இது முடிஞ்சிருச்சு. அப்ப இதுல முடிஞ்சிருக்கு, இதுல இருந்து தொடங்கணும். 7 6 13, ஒரு 2 15, 5, மீதம் 1. மீதம் இப்ப அடுத்து லாஸ்ட் 1. இந்த 1 பாருங்க, 6, மீதம் இருக்கும் 1ஐயும் கூட்டினால் 7. அப்ப 75,258 என்பது 678ற்கான 111ஆல் பெருக்கும் போது வருவதற்கான விடை என்னன்னா 75,258. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இனி ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த ரூல்ஸை மறந்துட வேணாம். 4 இலக்க எண்களுக்கும் அதே மாதிரி ரூல்ஸே தான், அதையும் நாம பார்ப்போம். 3 இலக்க எண்ணின் இறுதி எண்ணான 999 111ஆல் பெருக்குவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
த சேம் ரூல்ஸை நாம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 9க்கான 9 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். அடுத்து 2 எண்களை எடுக்கிறோம். 9 9 18, 18க்காக 8 மீதம் 1. அடுத்து 3 இலக்கத்தை எடுக்கிறோம். இங்கே பாருங்க, 3 பெருக்கல் 9, இந்த 3 9ஐயும் பெருக்குனா 27, இது 1ஐயும் சேர்த்தா 28, மீதம் எவ்வளோ இருக்கும் 2. அடுத்து இந்த 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2, இந்த 2 எண்கள் ரொம்ப 18, ஒரு 2 20, மீதம் 2. அந்த இறுதி 1 எடுக்கிறோம். 9 2 11. அப்ப இதற்கான விடை 1,10,889. 999 பெருக்கல் 111க்கான விடை ஒரு சில வினாடிகளிலேயே வேத கணிதத்தில் நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா இந்த 3 9ஐ 3 முறை எழுதி ஸ்தானம் விட்டு எழுதி கூட்டி மொத்த கணக்கை நம்ம போடணும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 3 இலக்கத்திற்கான ஏராளமான எண்கள் இருக்கு. 100ல இருந்து 999 வரையான 3 இலக்க எண்கள் நிறைய இருக்கு. இதை நீங்க பக்கத்துல ஒரு கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. நீங்க இந்த மெத்தட்ல போட்டு பாருங்க. கால்குலேட்டர்ல நீங்க வந்துட்டு 7 8 9 பெருக்கல் 111 அப்படின்னு விடை எடுக்கிறதுக்குள்ளேயே நீங்க இதை போட்டு முடிச்சிடலாம். இந்த பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். நீங்க பர்ஃபெக்டா ஆகணும்னா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தூசு. ஓகே, நாம இப்ப அடுத்து 4 இலக்க எண்ணுக்கு போவோம். ஓகே, இப்ப நம்ம 4 இலக்க எண்கள்ல முதல் உதாரணத்தை பார்க்க போறோம். இதற்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 3 இலக்க எண்ணுக்கு 1 2 3 2 1 இருந்துச்சு. இதுல 2 3, இதுல 2 3கள் 1 2 3 3 2 1. நார்மலாவே இப்ப இதை எப்படின்னா, இந்த 3 என்பது இன்ஃபினிட்டிவ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்தானம் வச்சாலும் 1 2 தான். அடுத்து 3 3 3 3 3 3 2 1, இப்படிதான் ரூல்ஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த 3ங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். எப்ப இது 2 ஸ்தானத்துல வந்து முடியுதோ அப்ப நம்ம முடிச்சிட வேண்டியது கணக்கு. 2ஐயும் 1ஐயும் சொல்லி முடிச்சிட வேண்டியது. அப்ப 4 இலக்க எண்கள் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 தடவை தான் நம்மளுக்கு 3 வரும். இதே 5 இலக்க எண்களாய் இருந்தால் 3 முறை இந்த 3 வரும். அதையும் பார்த்துருவோம். இப்ப நம்ம 4 இலக்க எண்களை பார்த்துருவோம். இப்ப பாருங்க, 1 2 3 4 என்ற ஒரு 4 இலக்க எண்ணை இதுல நம்ம 111ஆல பெருக்கிறோம். இந்த ரூல், இந்த 1 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். 4, அடுத்து 2, 4ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். 7, மீதம் இல்லை. அடுத்து 3, இங்க பாருங்க, இங்க இருந்து வந்துருங்க. 1 2 3 4 3 7 2 4 3 7 2 9 அப்படியே இறக்கிடுறோம். மீதம் இல்லை. அடுத்து திருப்பி இந்த 3, திருப்பி மேல 3 நம்பர் இருக்கு பாருங்க, இருக்கா? 3 2 5 1 6, மீதம் இல்லை. இதுலயும் மீதம் இல்லை. 6 அப்படியே இறக்கிடுறோம். அதுக்கப்புறம் 2 பாருங்க, 2 தான் இருக்கு. 2 1 3, அதுக்கப்புறம் 1, இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு. இந்த 1 நம்ம அப்படியே இங்கே இறக்கிடுறோம். பாருங்க, 1,36,974 என்பது 1 2 3 4 பெருக்கல் 111 விடை. ஈஸியா புரிஞ்சிருச்சா? அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகும், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். 4 இலக்க எண்களில் 2வது உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். ரூல்ஸ் அதே தான், நம்ம அழைச்சிக்கலாம். பாருங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த 9 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். அடுத்து 2 நம்பரை, இந்த 2 நம்பரை எடுத்துக்கிறோம். 9 8 17க்கு 7, மீதம் 1. அடுத்தது 3, இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். 1 2 3, 9 8 17 7 24, இதுவரை கூட்டினா 25, 5 மிச்சம் 2. அடுத்து திருப்பி ஒரு 3 பாருங்க. 8 7 15, 15 6 21, இந்த 2ஐயும் கூட்டினால் 23, மிச்சம் 2. இப்ப இன்னும் 3 இல்லை. இங்கேயும் 3 இல்லை. இங்க பாருங்க, இங்க 2 தான் இருக்கு. இங்க 2 இலக்கம் தான் இருக்கு. அப்ப இந்த 2 7 6 கூட்டினால் 13, இதையும் கூட்டினால் 15, மீதம் 1.
மீதம் 1. இப்போ மீதம் இறுதியாக இருக்கிறது 1. 6ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினா 7. 7,53,579 என்பது 6, 7, 8, 9ற்கான விடை. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து 4 இலக்க எண்ணின் இறுதி எண்ணான 99999 பெருக்கல் 111 பார்க்கலாம். ஓகே. இப்போ பாருங்க 49 இது 4 இலக்க எண்களின் இறுதி எண். இதை பண்றோம். ரூல்ஸ் இதே தான். பாருங்க 1 இந்த 9 அப்படியே இறக்கிறோம். அடுத்து 2 எண்கள் 9 9 18 மீதம் 1. அடுத்து 3 எண்கள் பாருங்க 1 2 3 எண்கள் 3 பெருக்கல் 9 27 1 28 மீதம் இருக்கிறது 2. அடுத்து 3 எண்கள் பாருங்க 1 2 3 முடிஞ்சிருச்சு. இப்போ எப்போ இதுல முடியுதோ அப்போ 2 இலக்க எண்ண ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். ஏன்னா 5 இலக்கம் 6 இலக்கம்னு வர்றப்ப நீங்க பாட்டுக்கு 3 3 3 3ன்னு போட்டுக்கிட்டே வந்துட்டு இறுதியா 2 முடியுதுன்னா அப்ப 2 1ன்னு முடியுதுன்னு அர்த்தம். அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ரைட், பரவாயில்ல. அடுத்து இந்த 3 9 27 இந்த ஒரு 2ஐயும் கூட்டினால் 29. 29க்கு 9 மீதம் 2. அடுத்து 2 எண்கள் 9 9 18 ஒரு 2 20 மீதம் 2. அடுத்து இறுதி எண்ணான 1. இந்த 9 இந்த 2ஐயும் கூட்டினால் 11. அப்போ இதற்கான விடை கால்குலேட்டரில் போட்டு பாருங்க, நீங்களும் போட்டு பாருங்க. 1109,889 என்பது இதற்கான விடை. இப்போ பாருங்க 1 2 2 3. இப்போ இது 4 இலக்கத்தில் வர்றப்ப 2 3கள் வரும். 5 இலக்கம் வர்றப்ப 3 3 வந்துடும். சரியா? இப்போ அடுத்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 உதாரணங்களை இந்த 4 இலக்க எண்ணில் பார்த்துட்டோம். அடுத்து 5 இலக்க எண்ணை பார்த்துட்டு இந்த பகுதி இந்த வகுப்பை நாம் இதோட முடிக்கிறோம். மீண்டும் அடுத்த கணக்கில் நம்ம சந்திப்போம். இப்போ 5 இலக்க எண்களை நாம் பார்க்கலாம். இது 5 இலக்கத்தின் முதல் உதாரண கணக்கு. பாருங்க 1 2 3 4 5. இதோட ரூல்ஸ் என்ன? 1 2 3 3 3 2 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 தடவை 3 வரும். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ரைட், முதல்ல 1 இந்த 5 நம்ம அப்படியே இறக்கிக்கிறோம். அடுத்து 2 5 4 கூட்டினால் 9 மீதம் இல்லை. அடுத்து 3 பாருங்க, இந்த முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 3 5 4 9 3 12. 12க்கு 2 மீதம் 1. அடுத்து பாருங்க திரும்பி ஒரு 3 எண்ணு இருக்கா பாருங்க. 4 3 7 2 9 ஒரு 1ஐயும் கூட்டினால் 10 மீதம் 1. அடுத்து ஒரு 3 பாருங்க 1 2 3 3 2 5 1 6 மீதம் இருக்கும் 1ஓட சேர்த்தா 7. இப்போ மீதம் இல்லை. இப்போ மீதம் இல்லை. அடுத்து பாருங்க 2 1 2 2 1 3. அடுத்து 1 இல்லை. இந்த 1 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இதில் 3 தடவை வரும். இப்போ இந்த ரூல்ஸே இல்லாமல் நம்ம அடுத்த 2ஆம் உதாரணத்தை நாம் போட போகிறோம். 5 6 7 8 9. 5 6 7 8 9 5 இலக்க எண். இப்போ நம்ம 2வது உதாரணமாக பார்க்க போகிறோம். இந்த 9 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். அடுத்து 2 9 8 17க்கு 7 மீதம் 1. அடுத்து இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3 9 8 17 7 24 1 25 மீதம் 2. அடுத்து மேலே பாருங்க இங்கே முடிஞ்சிருக்கு. இப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3 இங்கே முடிஞ்சிருக்கு. இங்கிருந்து 8 7 15 6 21 ஒரு 2 23 மீதம் 2. அடுத்து பாருங்க கீழே இங்கிருந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம். 7 6 13 ஒரு 5 18 ஒரு 2ஐயும் கூட்டினால் மீதம் இருக்கும் 2ஐயும் கூட்டினால் 20 மீதம் 2. இப்போ பாருங்க இங்கே 3 எண் இல்லை. இங்கே 3 எண் இல்லை, அதனால 2. பாருங்க இங்கே மீதம் 2. 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் 6 5 11 மீதம் ஒரு 2 இருக்கு. 11 2 13ல் 3 மீதம் 1. இங்கே பாருங்க இப்போ எதுவுமே இல்லை. அப்போ இறுதி எண் 5 அப்படியே எடுக்கிறோம். 5ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினால் 6. இந்த 5ஐயும் 1ஐயும் கூட்டினால்
6 6 3 0 3 5 7 9 என்பது 5 6 7 8 9 பெருக்கல் 111க்கான விடை. எளிய வேத கணிதத்தில் சில வினாடிகளில் நாம இந்த விடையை கொண்டு வந்துவிட முடியும். இப்ப அடுத்து மூன்றாவது உதாரணமாக 5 இலக்க எண்ணின் இறுதி எண்ணான 5 9 போட்டு நாம பெருக்கிறோம். 5 9 ரூல்ஸ் இதே தான். நம்ம இப்போ ரூல்ஸ் பார்க்க வேண்டியதில்லை. மேக்சிமம் நிறைய கணக்குகளை நம்ம போட்டுட்டதுனால ரூல்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்க, இந்த 9 அப்படியே இறக்கிடுறோம். இரட்டை இலக்கம் 9 9 18க்கு 8 மீதம் 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீதம் 1 வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். 3 இலக்கம் 3 27 1 28க்கு 8 இதை எடுத்துடுறோம். மீதம் ஏன்னா 2 இருக்கு. திரும்பி 3 3 27 2 29 மீதம் 2 திரும்பி 3 3 27 2 29க்கு 9 மீதம் 2. இங்க பாருங்க, திருப்பி இங்க முடிஞ்சிருக்கு. இப்ப இங்க ஆரம்பிக்கணும். இரட்டை இலக்கம் தான் இருக்கு. 18 18 2 20க்கு 0 மீதம் 2 9 2 11 9 2 11. இப்போ பாருங்க 110998889 என்பது இந்த 5 9 பெருக்கல் 111 என்பதற்கான விடை. ஓகேங்களா? ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து மல்டிப்ளிகேஷனில் இனியும் ஒரு சுவாரஸ்யமான வகுப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.